நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் கசப்புகளும் வியாதிகளும் நிறைந்திருக்கிறதான இந்த வாழ்க்கை நிமித்தமாக அநேக நேரங்களிலே சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 18 அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மேட்டின்மை. இன்று உலகம் போய்கொண்டிருக்கிற போக்கு கடினமாயிருக்கிறது. அநேகர் பார்க்கும் பொழுது தான் செய்கிறதான் நல்லது என்று சொல்லி தன் இஷ்டம் போல தேவ பயமும் இல்லை, மனுஷருடைய கீழ்ப்படிதலும் இல்லை, தனக்கு என்னவோ அதுதான் வாழ்க்கை என்று சொல்லி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை கொஞ்ச காலம்தான். நாளை என்ன நடக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆண்டவர் மனிதனை படைத்து அந்த திட்டத்தில் என்று மரணம் என்று நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் நாமும் அநேகர் தன் இஷ்ட பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை. அழிவு என்பது சில ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா வந்தது. பல பேரழிவுகள், சுனாமி அல்லது கேரளா பகுதியில் கூட நிலச்சரிவு, இயற்கை நிமித்தமாக மரணத்தை சந்தித்தார்கள். அந்த அழிவை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு மனிதன் மனிதனாக வாழாதபடி தன் இஷ்டத்துக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அங்கு ஒரு அழிவு வருகிறது. அதற்கு காரணம் நாம் என்ன செய்கிறோம்? அகந்தையான காரியங்கள் ஏதாவது செய்கிறோமா? இன்று பூமியில வாழுகிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் எல்லார் மத்தியிலும் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி அன்போடும் தாழ்மையோடும் எல்லாரோடு ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது அந்த வாழ்க்கை ஒரு விதத்தில் நல்லபடியாக போகும். ஆனால் நம் வாழ்க்கையில தாறுமாறு எப்பொழுது வருகிறதோ அங்குதான் பிரச்சனைகளும் அழிவுகளும் வர வாய்ப்பு இருக்கிறது. கீழே அந்த வசனத்தில் சொல்லுகிறது, விழுதலுக்கு முன்னானது மேட்டின்மை என்பதாகும். ஒரு மனுஷன் தேவன் நியமித்திருக்கிற அந்த நாட்கள் வரையிலும் ஓட வேண்டுமானால், வாழ வேண்டுமானால், அந்த பயணத்தை செலுத்த வேண்டுமானால் மேட்டின்மை இருக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது மேட்டின்மை இருக்கிறது. அக்கௌண்ட்டில் பணம், இவ்வளோ வசதியாக இருக்கிறோம், இவ்வளவாக பெரிய வீடுகள், போதுமான வசதிகள் இருக்கிறது என்று சொல்லி மேட்டின்மையோடு வாழுகிறார்கள். எந்த மேட்டின்மையும் நாம் நம்மிடத்தில் இருக்கிறதை வைத்துக்கொண்டு வாழ்ந்தாலும் கூட எந்த வசதிக்கும் பூமியில் இருக்கும் வரையில தான் சொந்தக்காரராக இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் மரணம் என்று வரும் பொழுது இதையெல்லாம் விட்டுதான் போக வேண்டும்.
அந்த நாள் எப்பொழுது வரும் தெரியாது. ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். தெய்வமே ஒரு மனத்தாழ்மையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். ஏன் அந்த வாழ்க்கை வாழக்கூடாது? எந்த இடத்திலும் மனத்தாழ்மை, சாந்தம் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சமாதானம் உண்டாகும். குடும்பத்தில், செய்கிற தொழிலில், எதிலுமே ஆண்டவர் அதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தின் வருவாய், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு எல்லாமே ஆண்டவர் செய்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில மனத்தாழ்மையோடு, சாந்தத்தோடு, எல்லோரோடும், குடும்பத்தில், உறவினர்கள் மத்தியில், தொழில் செய்யும் இடத்துல, அல்லது படிக்கிற அந்த காலேஜோ ஸ்கூலோ எங்கேயோ அந்த இடத்துல இந்த மனத்தாழ்மையை, சாந்தத்தை மற்றவர்களுக்கு காட்டி நாம் தெய்வத்திற்காக வாழும்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஜீவனுள்ள தேவன் இன்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வாராக. ஆமென்.